பார்த்தீங்கன்னா இது ஜேசிபி 30+ங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ பரம வந்து ஃபுல்லாக ஒரு மலை மேலே க்ளீன் பண்ணுற வேலை. இன்றைக்கி காலையில் ஜஸ்ட் ஒன்று ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்தது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எப்படி அடைஞ்சிட்ருக்குது சொல்லிட்டு வந்து பூக்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் இப்போ சொல்லியிருப்பேன். ஸோ ஜேசிபி 30+ ஓட்டுறவங்க மறக்காமல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ காலையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குதுங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா காற்று எப்படி உள்ளே போகும் பார்த்தீங்களா. ஸோ மண்ணெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போயிட்டு அடைஞ்சிட்டு உள்ளே போக முடியல. ஸோ உள்ளே போகிறதுக்கு கேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போயிருக்கும் மண்ணெல்லாம். பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல, அப்படி அடைச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இது குச்சி வச்சு வெளியே எடுத்தோம்னா கூட போயிட்டு நேரம் அப்படியே உள்ளே போய் மாட்டிக்கும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படிங்க வண்டி ஓட்ட முடியும்? இந்த மாதிரி இந்த வண்டியில் இது ஒரு சேஃப் இல்லாத ஒரு விஷயங்க. எத்தனையோ வண்டிகள்லாம் இருக்குது, ஆனால் இப்படியெல்லாம் இந்த வண்டியில் இருக்காதுங்க. இது கரெக்டான இந்த 2 ஷீல்டும் அந்த இடத்துல தான் வந்து கேப் இருக்குது, நிறைய கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளேயும் பாருங்கள், இந்த ஷீல்டு இல்லைன்னா ரேடியேட்டர் முடிஞ்ச பிறகு மூடிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஒரு ராங்கான விஷயம். கம்பெனிக்காரங்க ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஓகே, கண்டிப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி ஒரு மலைக்கு ஓவராக ஹீட் ஆகிடுங்க. ஸோ மறக்காமல் இதெல்லாம் கவனித்து ஓட்டிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் கை விட்டு தாங்க எடுக்கிற மாதிரி பார்க்கணுமே. ஏன்னா நம்ம வந்து குச்சி விட்டு எடுத்தோம்னா அது போய் நேராக அது உள்ள இது கேப்பில் போய் மாட்டிக்குது, திரும்ப வெளியே வர மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் தாங்க எடுக்கணும். வெளியே எடுத்துடலாம், கையில் எடுத்துடலாம், உள்ளே எடுத்துலாம் குச்சி வச்சு தாங்க எடுக்கணும். பாருங்கள் உள்ளே வரைக்கும் எப்படி இருக்குதுங்க. வணக்கம் காய்ஸ், என்னடாப்பா டிசைன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த ரேடியேட்டர் ஃபுல்லாக அந்த பூ இருந்துச்சு பாருங்கள். பார்த்தோன்னே ஒரு மாதிரி மண்டலாக டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஈஸியாக எடுத்து போட்டலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம குச்சி வச்சு எடுக்கும்போது அந்த சின்ன சின்ன பூ பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளே தள்ளி போய் மாட்டிக்குது, உள்ளே திரும்ப வந்து வெளியே வர மாட்டேங்குது. ஹேர் அடிச்சா தான் வெளியே வந்து வரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா 2 ஷீல்டுக்கும் இடையில கரெக்டாக ரேடியேட்டருக்கு காற்று போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேப் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற கேப்லலாம் வந்து அந்த பூ வந்து மாட்டிக்குது. இப்படியெல்லாம் டிசைன் பண்ணிக்காங்க பாருங்கள். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் இந்த வண்டியில் ஒரு இஷ்யூ இருக்குது. இது நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகாமல் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி எப்படியெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற லைனும், ஸோ அது இருக்கிற லைன் தான் எடுக்கிறது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலை நீங்கள் முடிஞ்சிடும் மதியத்துக்குள்ளே. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது இப்படிலாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதாங்க ஃபுல்லாகவே ரப்பர் கார்டு தாங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ரப்பர்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா, ஒரு ஆள் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா இந்த பூட்டோங்க ரேடியேட்டர் ஃபுல்லாக வந்து மூடிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த சைட்லேயே வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்கிற சைடில் எல்லாமே இருக்குது, அந்த பக்கம் தள்ளிட்டு நேராக பேக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா அங்கேருந்து கூட்ட சொன்னாங்கல்ல, ஸோ சென்டரில் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்படி கூட்டிடலாம், ஜஸ்ட் அதுக்கப்புறம் இது இங்கேருந்து இப்படி கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி தான் அந்த பக்கம் வந்து இப்படி போனேன். அதுக்கப்புறமா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சொன்னால் நீ அந்த பக்கம் இருந்து வராத, ஸோ சைட்டுக்காரங்க வந்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்காரங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐயோ நேற்று இருந்து இவ்வளோ தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் மேலே ஏறி போய் பாருங்கள், இது இப்படி வந்து வர முடியாது, ஏன்னா இது வந்து இப்போ தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஏறி போய் இருந்து பாருங்கள், அந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க. அதனால் மேலே ஏறி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சேஞ்சுங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் கூட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூட்ட தேவையில்லை, இது மொத்தமாக நீங்கள் வந்து கீழே தள்ளி விட்டுருங்க. ஸோ கீழே தள்ளி விட்டுட்டு சென்டரை வச்சு கூட்டிகிட்டு எரி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கமாக ரப்பர் மரம் இருக்குது, பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக ரப்பர் மரம் இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அனல் அதிகமாக பட்டுச்சுன்னா காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீழே போட்டு எரி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட்டும்போது நம்ம சென்டரில் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து இப்படி தள்ள சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா சென்டருக்கு தான் நம்ம வேணும், இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து தள்ளக்கூடாதுங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வேஸ்ட் எல்லாமே நான் வந்து சென்டரை தான் கூட்ட போகிறேன். அதுக்காக இங்கேருந்து ஃபுல்லாக க்ராஸாக எடுத்து வந்து இங்கே தான் கூட்ட போகிறேன். ஏன்னா இங்கேருந்து நமக்கு எடுத்து போகிறது ஈஸி. கீழே இருந்து எடுத்து போட்டோம்னா இப்படி இருந்தாலும் அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கிறோம், ஃபுல்லாகவே இழுத்து போட்டு எடுத்து எழுக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு அங்கே அந்த பக்கம் இழுத்து போட்டோம், திரும்ப அங்கேருந்து நம்ம இங்கே திருப்பி போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஜஸ்ட்டு ஒரே டைமில் இங்கேருந்து நம்ம இழுத்து போட்டுட்டு நேராக எங்கே போட்டோம்னா ஜஸ்ட்டு அப்படி அங்கேயே விட்டுறோமா, முடிஞ்சு போச்சு, நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா கீழே போய் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, கீழே இருக்கிற வேஸ்ட்டு மட்டும் நம்ம வந்து கூட்டி விட்டால் போதும். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா காலையில் தாங்க ரேடியேட்டர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புது ஷீலோட பீடிங்கு ஒட்டி வச்சுருந்தாங்க, இதுவும் பிடிங்கிருச்சு. பார்த்தீங்களா திரும்ப எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த ரேடியேட்டருக்குள்ளே. பாருங்கள் அடியிலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பூ தாங்க ஒரு சின்னதாக ஒரு பூ ஒன்று அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. இப்போ எங்கே தேவையான போது எதுவும் காணுமே, நிறைய இருக்குது. அது எடுக்க வந்து பார்த்திங்கன்னா அது போய் நல்லா அந்த காற்றுலேயே போய் மாட்டிக்குது. அது செடியிலே இருந்தாலும் சரி, இந்த காற்று வந்து இழுக்குது பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் நல்ல கேப் இருக்குது. இந்த கேப் இந்த சின்ன கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்துக்குதுங்க. பார்த்தீங்களா இந்த சின்ன கேப் தான், இந்த கேப்பில் அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வண்டி ஸ்பீடு வந்து கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அடிக்கடி செக் பண்ணுறதா இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு இரிட்டேட்டான விஷயம். எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக மரத்தை மட்டும் தனியாக தள்ளி விட்டுட்டு ஃபுல்லாக லெவல் பண்ணியாச்சு. இப்போதைக்கு கீழே போகிறோம் தான், கீழே போனான்னு அதுவும் இன்னைக்கு முடியாது வேலை. பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கியாச்சுங்க. கீழே இறங்கின உடனே இன்னொரு விஷயம்னு பார்த்தா சைடில் மரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஆளுங்களாம் உட்காந்து நல்லா சீட்டு விளையாடுற இடம். அது பார்த்தீங்களா சீட்டு சரக்கடிக்கிறது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போல இருக்குது. அது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. மரத்துக்கு நேரில் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. மரம்னா எந்த நாய் அந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டுருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வேலை அந்த மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தோட வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ மேலே வந்து அதிகமாக மரம் இருந்துச்சு,
ஆனால் தள்ள உடனே 1-2 பேர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துருச்சு. ஆனால் கீழே வரன உடனே இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க. வேரெல்லாம் எடுக்கவே மாட்டேங்குது, எடுக்க முடிஞ்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. வேர் ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி அவஸ்தைப்படுறதா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு வெயில் கரெக்டாக இப்போ முகத்துக்கு கீழே தாராளமாக முகத்தில் தான் அடிக்கிறான். அது மாதிரி டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப வேர் வந்து டைட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இரிட்டேட் ஆகுதுங்க. இது வேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகுது. அப்படியே என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்காவது வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் முடியாது போல இருக்குதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நான் நினச்சா 3 லேயர் தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா அதையும் சுற்றி இதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வேலை முடியாதுங்க, நாளைக்கே இருக்கும். பாருங்கள் கீழே கிரவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுங்க. இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். சுற்றி மரங்கள்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணி போகணுங்க. என்ன இன்னும் இதை வந்து என்னடா இப்போல்லாம் க்ளீன் பண்ணி போட என்ன பண்ணுறாங்க, ஏதாவது வீடு என்ன கட்டுறாங்களா, ஃப்ளாட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மழை மேலே என்னடா விவசாயம் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குச்சிக்கிழங்கு பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி எடுப்போம் பாருங்கள். சேம் அதே குச்சிக்கிழங்கு தான். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க அது மாதிரி எடுக்க முடியுமா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மண் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு அடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது மேலே. நீங்கள் வந்து டிராக்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலப்பை இல்லைனா ஒரு 80 கலப்பை போட்டு நான் ஓட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்புறம் மண் வந்து அதிகமாக கட்டி வராமல் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாக வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ஓகே, இப்போ வந்து டிராக்டர் ஓட்டினா ஓட்ட முடியாது, நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஏன்னா மழை பெய்யுறப்போ நம்ம வந்து டிராக்டர் வச்சு ஓட்டிக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஓட்ட முடியாதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு மேலேருந்து மொத்தம் கீழே தள்ளிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் தாங்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த இது சரி ஒரு வேளை கீழே விழாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டேன். ஏன்னா அது கீழே மட்டும் விழாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே இருந்தும் தள்ள முடியாதுன்னு இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ படித்து நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு கை எட்டுற வரைக்கும் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம தள்ளின வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது நிறையா வண்டி ஏற்றி வச்சு நம்ம திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ண டைம் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஊருக்கு போகும்போதே ஊருக்கு போகும்போதே நான் சொல்லிட்டு தான் போனேன். இந்த மாதிரி ஆயில் சர்வீஸ் பண்ணணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா, அதுக்குள்ளே நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன், ஆயில் சர்வீஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல ஓனர். பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணலைங்க. எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3950 கிட்ட தாங்க வந்துருந்துச்சு. நான் அப்போவே வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சரியில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் போயிருந்தேன். கம்பெனிக்காரங்கிட்ட கேட்டதுக்கே இல்லை, நம்ம 4000 மணி நேரம் ஆகட்டும், அப்போ நம்ம மாற்றிடலாம் அப்படின்னாங்க. நான் சொல்கிறதா நீ கேடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் ஓனர் தான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரமாக க்ராஸ் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் அப்படி தாங்க ஓடிட்டுருக்கேன். சொல்கிறேன் இது மாதிரிலாம் பண்ணாதையா, மைலேஜ் ஷார்ட் ஆகும், ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா புகையாக போயிடும், இதெல்லாம் ஓட்டாதன்றா கேட்க மாட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ரேடியேட்டர் மேட்ருங்க மறந்துடாதீங்க. பல பேரோட ஞாபகத்துக்கு நான் சொல்லி காட்டிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்படின்னாங்க இப்படியெல்லாம் இருக்குது இந்த இடம். எப்படி க்ளீன் பண்ணி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண தான் இருக்குது. இது தான் நாளைக்கும் முடியாது வேலை. பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ மரம் தள்ளி விட்டுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ள வச்சு வேலை பெரிய தேக்கு மரம்லாம் வேறு இருந்துச்சு இதில். அதெல்லாம் தள்ளி விட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா சைக்கிள்காரங்க கூட இருந்தாங்க. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து காடு தைக்கிறதுக்காக அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் சைக்கிள்காரங்க வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்துட்டேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா வண்டிங்க நிறுத்தியாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வேலை. பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு கூட்டம் ஒன்றும் அப்படியே கயிறு மாதிரி ஃபுல்லாகவே
பின்னிக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ராக் அடித்து ஃபுல்லாக இழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. என்ன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரேடியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடைச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் காட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி அடைச்சிட்ருக்குது பாருங்கள். காலையில் கிட்டத்தட்ட 2 வாட்டி நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் உள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே தான் ரொம்ப அடைஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ எதுவும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ வர ஹீட்டாக இருக்குது. நாளைக்கு தான் க்ளீன் பண்ணோம். பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் மேலே முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். கீழே போய் பார்த்தா வந்து இது எவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே இருக்கிற மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே செகண்ட் லேயர் முடிச்சுட்டு இப்போ 3ஆவது லேயருக்கு வந்து ஃபுல்லாக தள்ளினது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கொடி. ஃபுல்லாக பின்னிக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக கீழே தள்ளி விட்டுட்டு வண்டியை மேலே நிறுத்தியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுவும் எடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சதுங்க. வெளியே நாளைக்கு ஃபுல்லாக வரும். நாளைக்கு என்ன வேலை அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். டாட்டா.